Welcome to Makkal Junction YouTube channel. ஓகே, நீங்கள் இப்போ குதிரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சுழி சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் சுழி வந்து எல்லாமே அந்த ராசின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சுழி இருக்கிற இடத்துல வந்து உள்ளுக்குள்ள வந்து நரம்புகள் போகுது பார்த்தீங்களா, அந்த நரம்புகள் அழுத்திக்கிட்டு இருக்கும். கரெக்டான இடத்துல சுழி இருந்தால் குதிரை ஆரோக்கியமாக இருக்கும். தப்பான இடத்துல இருந்தால் அது வந்து அக்கப்பஞ்சர் மாதிரி தான். கரெக்ட். அதே மாதிரி தான். சுழி தப்பான இடத்துல இருந்துச்சுன்னா தப்பான நரம்புகள் அழுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம சொல்படி கேட்காது குதிரை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் காரணம். கரெக்டு. அந்த தப்பான சுழிகள் வந்து தப்பான நரம்புகள் ஆற்றிட்டு இருந்துச்சுன்னா சொல்படி கேட்காது. இப்போ நம்மளுக்கே முதுகில் தப்பான நரம்பு ஆற்றிருந்தால் இடுப்பு வலி வரும். ஆமாங்க, சயின்டிஃபிக்காக இருக்குது. அதை தான் நம்மளால சாமி சம்பிரதாயம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா சுழிகள் இருக்குது. 9 சுழியிலேருந்து 12 சுழி வரைக்கும் குதிரைகளுக்கு வரும். மொத்தம் 64 சுழி இருக்குது. எல்லா சுழியும் எல்லா குதிரைக்கும் வந்துடாது. ஒரு சில குதிரைகளுக்கு நிறையா சுழி இருக்கும், ஒரு சில குதிரைகளுக்கு கம்மியாக இருக்கும். மொத்தமாக சுழிகளோட எண்ணிக்கை 64. ஆனால் ஒரு குதிரைக்கு வரக்கூடிய சுழி 9லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும். ஆமாம், அதுக்கு மேலே இருக்காது. அந்த சுழிக்கு மேலே வேறு சுழிகள் வரலாம். அந்த மாதிரி சில குதிரைகளுக்கு இந்த கழுத்து இங்கே சுழியே கிடையாது. ஒரு சில குதிரைகள் இங்கே சுழி வரும். அந்த மாதிரிலாம் ரீசன் இருக்குது. அது ஒவ்வொரு சுழிக்கு ஒவ்வொரு பேர், ஒவ்வொரு குணம் உண்டு குதிரைகளுக்கு. இப்போ வந்து பின்னாடி காலில் ஒரு சுழி வருங்க, இங்கேருந்து மேலே சுழி இதில் ஏறும். அதில் வந்து ரொம்ப சுழி கீழே இருக்க மாதிரி இருந்தால் அந்த குதிரை வந்து தண்ணியை தாண்டறதுக்கு பயப்படும். அதே சுழி மேலே இருந்தால் தண்ணியில் ஈஸியாக தாண்டும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி குதிரை தண்ணி குடிக்கிறப்ப உதட்ட வச்சு குடிக்குதா, இல்லை இது வரைக்கும் மூக்கு வைக்க முழுகி குடிக்குதா, இல்லை தலையே ஃபுல்லாக முழுக்கி குடிக்குதான்னு அது நிறைய 3 வகை இருக்குது. அது வந்து குதிரையோட கேரக்டர் சொல்லுவாங்க. அது இன்னும் தெளிவாக நம்ம இன்னும் போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லலாம். அவ்வளோதான். சுழிகளுக்கு ஜஸ்ட் பேர் மட்டும்தான். அது வந்து எந்தெந்த இருந்தால் நல்லதுன்னு அது கணக்கு வரும். அவ்வளோதான். இப்போ நெத்தி சுழிமாங்க. இது வந்து நெத்தி சுழி பேசிக் இது. அதாவது கண்ணு மட்டத்துலேருந்து நெத்தி சுழி மேலே தான் இருக்கணும். கண்ணு மட்டத்துக்கு கீழே வரக்கூடாதுமாங்க. இது ஒரு காரணம். அப்புறம் இங்கே வர்றது குடும்ப சுழின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வரும், தலைமுடிக்குள்ளார வரும். இது குடும்ப சுழிமாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சுழிகள் இருக்குது. ஒவ்வொரு சுழிக்கு ஒவ்வொரு பேர், அதுக்கு ஒவ்வொரு காரணம் வரும். சுல்தானில் வந்து இப்போ அதுக்கு இந்த 9 சுழி இருக்குது. எல்லா சுழியும் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம சொல்லு பேச்சு கேட்கக்கூடிய நல்ல குதிரை அது. இது வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குதுங்க. 2 வருஷமாக இருக்குது. இல்லை, ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண குதிரை தான் அது. ரைடிங் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த கலரு இந்த ஹைட் நமக்கு பிடிச்சிருந்தங்காட்டம் வாங்கிட்டு வந்தோம் நம்ம இதை. இது வந்து 5 லட்சம் கொடுத்து வாங்கினதுங்க. ஆமாங்க, ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இந்த கலர் இந்த ஹைட் வந்து அவ்வளோ சில கிடைக்காது, ரொம்ப ரேர். இது ஹைட் வந்து 64 இன்ச் இருக்குதுங்க. அதனால் இந்த ரேட்டு. அதே மாதிரி நல்ல குணம், யார் உட்காந்தாலும் ரைடிங் போயிட்டு வரும், எல்லாத்தையும் நல்லா பழகும். அது ஒரு அந்த குணத்துக்காகவே மெயினாக எடுத்தோம் நாங்கள் இந்த குதிரையை. நான் ஒரு 10 இயர்ஸ் இந்த லைனில் இருக்கிறேங்க. நான் ஆரம்பத்தில் சும்மா ரைடு பழகலான்னு போனேன். ஏன்னா தெளிவாக கற்றுக்க முடியல. கீழே விழுந்து மேலே விழுந்து கை காலை உடச்சி தான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுனால நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து கஷ்டப்படாமல் சொல்லித்தரணும், அது வந்து ப்ராப்பராக கொண்டு போகலாம் அப்படின்னு ரைடிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ப்ராப்பராக போயிட்டுருக்குது. கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது. அதனால் சண்டே மட்டும் இதை ஹாபியாக எடுத்து நாங்கள் வந்து பண்ணுறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வரதை பொறுத்து பண்ணுவோம். மதிய நேரம் ஓட்ட மாட்டோம். வெயில் அதிகமாக இருந்தால் குதிரைக்கு ரெஸ்ட் விட்டுருவோம். காலையில் நேரம் ஒரு குதிரை, சாயந்தரம் நேரம் இன்னொரு குதிரைன்னு சொல்லிட்டு மாற்றி குழந்தைங்களுக்கு ரைடிங் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால பக்கமாக மட்டும் சின்ன ரவுண்ட் பண்ணிக்குவோம். கிரவுண்டில் நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா ரோட்லேயே ஓட விட்டுருவோம். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் தார் ரோட்லேயே ஓட விடுவோம். அப்புறம் காட்டுக்குள்ளே எல்லாம் சந்து போந்து எல்லா பக்கமும் ட்ரைனிங் கொடுத்துருவோம் நாங்கள். அதாவது ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அவங்க சகலமும் கற்றுக்கணும். பைக் ஓட்டணும் 2 கை விட்டுட்டு சர்க்கஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் எதுவும். எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம் நாங்கள். அப்போ தான் இங்கே புதுசாக இன்னொரு வேறு குதிரை ஓட்டுறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே குதிரை பழகிட்டு இருந்தால் அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் ஓட்ட தெரியும். மற்ற குதிரைகள் ஓட்டணும் அப்படின்னா எல்லா விதமான ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்போ தான் எந்த குதிரைனாலும் ஏறி ஓட்ட முடியும் நம்ம. கண்டிப்பாக குதிரைகளை வந்து பல மக்கள் பழக்கி கொடுக்குறீங்க. யாராவது குதிரை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளி பார்க்கறதுலேருந்து குதிரை பழக்கி தர வரைக்கும் எல்லாம் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் எல்லாம் பண்ணி தராங்க. அவங்க டேஸ்ட் எந்த மாதிரி, என்ன கலரில் குதிரை வேணும், சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா, ரைடு போகிற மாதிரி வேணுமா, இல்லை வண்டியில் போகிற மாதிரி வேணுமா, இல்லை டான்ஸ் ஆடுற மாதிரி வேணுமா, அந்த பர்பஸை பொறுத்து ஒவ்வொரு குதிரைகள் நாங்கள் வந்து கேட்டு வாங்கி கொடுப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை வரும். அது விலையை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது என்ன தொழில் செய்யுதோ அதை குதிரை செய்ய வேலைகளை பொறுத்து அதில் ரேட்டு மாறுபடும். அதோட ஹைட்டு கலரை வச்சு அப்புறம் குணங்களை வச்சு ரேட்டு மாறுபடும். அதனால் ரேட்டு இதுதான் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஆமாங்க.
கண்டிப்பாக இது அந்த காலத்து ராஜாக்கள் வந்து போருக்கு பயன்படுத்தின குதிரைகள் தான். ஏன்னா மாறுவாரிங்கிற பேருக்கு வந்து போர்க்காலத்துலேருந்து மீண்டு வந்தவன் அர்த்தம். ராஜா வந்து ஒரு அடிபட்டு இருந்தால் கூட அவனை காப்பாற்றி கோட்டைக்கு கொண்டு வந்துடும் குதிரை. அந்த மாதிரி நல்ல குணங்கள் உள்ள குதிரையில் மாறுவாரிம்பாங்க. இதே காத்திவாரி இன்னொரு ரகம் இருக்குது. ரெண்டுமே உயர்ந்த ரகம் தான். காத்திவாரி குதிரைகள் வந்து மெயினாக வந்து ட்ராவலிங்காக பயன்படுத்தினாங்க. அதிக தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வரதுக்கு காத்திவாரி குதிரை பயன்படுத்தினாங்க. காத்திவாரி குதிரைகள் வாருக்கு மெயினாக ராஜாக்காகவே உருவாக்கப்பட்டது. மாறுவாரிங்கிற ஊரில் தான் இந்த இனத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால் அந்த பேரே வச்சுட்டாங்க இதுக்கு. நார்த் இந்தியா அவ்வளோதான், குஜராத் பக்கத்தில். கத்திவாரி அதே மாதிரி வந்து இப்போ பஞ்சாப் பக்கத்தில் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு. அந்த ஊரில் தான் அது அந்த இனத்தை கண்டுபிடிச்சாங்க, அந்த ஊர் பேரை வச்சுட்டாங்க. இப்போ இன்னொரு ரகம் சிந்தின்னு ஒரு ரகம் இருக்குது. அது இங்கே மோஸ்ட்லி யார்கிட்டையும் இல்லை. அது வந்து அங்கே வடநாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அது போக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாட்டு குதிரைகள்னு சொல்லுவாங்க, மட்டக்கறின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும். அது வந்து இந்த ரேக்லா வண்டி போட்டி ஓட்டுறது. அது இந்த குதிரைகளோட அதிக தூரம் பயணம் பண்ணும் அந்த குதிரை. நல்ல ஹெல்த்தி இது. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ எல்லா பக்கமும் இருக்குதுங்க. இப்போ மெயினாக அது வந்து ரேக்லா ரேஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் லோடு இழுக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. இப்போ யாரும் அதில் லோடு இழுக்கிறதில்ல. மெயினாக ரேஸுக்காகவும் ஆசைக்காக நிறைய வளர்த்துறாங்க குதிரைகளை. அப்புறம் இது போக ரேஸ் கோர்ஸில் இங்கிலீஷ் ப்ரீடு குதிரைகள் பயன்படுத்துவாங்க. ஊட்டியில், பெங்களூரில் இந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ் நடக்கும். அங்கே வந்து வெளிநாட்டுக்கு கொண்டாந்த ஒரு ரகங்க அது. அது வந்து இதை விட இன்னும் ஹைட்டாக இருக்கும். ஆனால் வந்து ரேஸுக்கு மட்டும்தான் அதை ஓட்ட முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப வேகமாக போகக்கூடிய குதிரைகள். அதுமாதிரி டிஸ்டன்ஸ் அதிகம் போகாது. நம்ம குதிரைகள் வந்து காலையில் எடுத்தோம்னா மத்தியானம் வரைக்கும் கூட மெதுவாக ஓட்டினா ஓட்டிகிட்டே இருக்கலாம். அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே வந்து டயர்ட் ஆகிடும் அந்த குதிரைகள். அது வந்து விலை கம்மி தான். ஆனால் வந்து மெடிக்கல் செலவு அதிகம் வைக்கும். இங்கிலீஷ் ப்ரீடுன்னு சொல்லக்கூடிய குதிரைகள் அந்த ரேஸ் கோர்ஸில் ஊட்டிலெலாம் ஓடும். அது வந்து என்னென்னா அடிபட்டுட்டால் சீக்கிரம் புண்ணு ஆறாது. மெடிக்கல் செலவு நிறைய வைக்கும். நம்ம குதிரைகள் வாங்குறதுக்கு மட்டும் தான் ரேட் அதிகம். அதுக்கப்புறம் புண்ணு ஆச்சுன்னா அதுவே ஆறிடும். ஒரு நாள் 2 நாளில் புண்ணு ஆறிடும். மெடிக்கல் செலவை பொறுத்து கம்மி தான். அப்புறம் இது எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கும். வெயில், மழை, குளிர், பனி எல்லாத்து கிளைமேட்டுக்குமே இந்த குதிரைகளும். ஆமாம், நாட்டு குதிரைகள். நம்ம மாறுவாரி கத்திவாரி எல்லாமே வந்து ஏன்னா பஞ்சாபில் குளிர் அதிகம், அங்கேயும் இருக்குது. ராஜஸ்தான் வெயில் அதிகம், அங்கே பாலைவனத்துலேயும் குதிரைகள் ஓடுது. நம்ம காத்திவாரி மாறுவாரி குதிரைகள் வந்து எல்லா கிளைமேட்டுக்குமே தாங்கும். ஆனால் இங்கிலீஷ் ப்ரீடு குதிரைகள் வந்து அந்த கூலிங்கான பிளேஸ் தான் இருக்கும். அதிக வெயில் வந்து தாங்காது. பேசிக் எவ்வளோ தான் அதில். ஆமாங்க. அதாவது குதிரைகளை பொறுத்த வரைக்கும் அதுவே இயற்கையாக புல் மேயுது அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். அது வந்து கீழே மண்ணில் படுத்து பரவுறப்ப அதுக்கு வந்து ஜீரணம் ஆகிரும். நம்ம கட்டி வச்சு தீனி போடுறோம் அப்படின்னா அது வந்து மண்ணில் படுத்து பரவக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அப்போ வந்து ஏதோ இடத்துல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா வயிற்று வலி வரும். ஏன்னா மாடுமே அசைப்போகிறது கிடையாது, குதிரை டேரெக்டாக அப்படியே சாப்பிடும். அதனால் வந்து வயிற்று வலி வரும். அப்போ அது நம்ம கூடையே இருந்து கவனித்து அதுக்கு உண்டான வந்து நாட்டு மருந்துகள் இருக்குது. இஞ்சி, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அது வயிற்று வலியை கிளியர் பண்ணணும். மெயினாக அதனால தான் கண் பார்வையிலே குதிரை இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கணும் எப்பவுமே. ஆமாம், மாடு மாதிரி கட்டி வச்சு தூரமாக போக முடியாது. கண்டிப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே சாப்பிடும் குதிரை. மாடு சாப்பிட அத்தனையுமே சாப்பிடும். பருத்தி கொட்டை தவிர தலையாக சாப்பிடும். நம்ம அதே மாதிரி நம்ம விருப்பப்பட்டு என்ன கொடுத்தாலுமே சாப்பிடும் குதிரை. இப்போ வந்து நம்ம குதிரையை பற்றின நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரைடிங் வர்றதுக்கு யாராவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா உங்களை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் நம்பர் வந்து இதில் கொடுக்குறோம். இருக்கிற இடம், கான்டாக்ட் நம்பர், பேர் வச்சுருக்கீங்களா? இது வந்துங்க நந்தி ஃபார்ம்ஸ்னு இருக்குது. இங்கே வந்து காங்கிரேஜின மாடுகள் நிறையா இருக்குது. மாட்டு பண்ணை தான். அதுபோக குதிரைகளும் இருக்குது. இங்கே வந்து ரைடிங் பர்பஸ் எடுக்கிறோம். அதேமாதிரி புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். குதிரையை பழக்கி கொடுக்குறோம். அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, குதிரையை பார்த்துக்க முடியாதையும் கூட விட்டுட்டா கூட அங்கே வந்து பார்த்துக்குவோம். ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து நேச்சுரலாக தான் கொடுக்குறோம் நாங்கள். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டினா பெர் டேக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அது இது வரைக்கும் நான் ஐடியா பண்ணலைங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இன்னும் வரைக்கும் யாரும் ஹாஸ்டல் கொண்டாந்து விட்டதில்லை. குதிரை வாங்கி கொடுக்குறோம், பழகி கொடுக்குறோம். மெயினாக என்ன ரேஞ்சிலேருந்து வாங்கி கொடுக்குறீங்க? அவங்க விருப்பப்படுறது பொறுத்து. கஸ்டமர் எப்படி குட்டியாக கேட்காங்கன்னா குட்டி வாங்கி தருவோம். பெருசாக வேணால் பெருசாக அவைலபிள் எங்கே இருக்குதோ அது கேட்டு வாங்கி கொடுத்துருவோம். அவங்க பிடிச்ச கலரு அந்த மாதிரி. என்னோட நேம் வந்து ரஞ்சித் குமார். நம்பர் வந்து 9976795866. குதிரை இருக்கிற இடம் வந்து பெருந்துறை பக்கத்தில் காஞ்சி கோவில். காஞ்சி கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா பல்லபாளையம்னு ஒரு ஊர். அங்கே தான் மாட்டு பண்ணை ரோட்டு மேலேயே இருக்குது. பார்த்தா ஈஸியாலாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நீங்கள் குதிரை பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம இனச்சேர்க்கை பற்றி பார்க்கலாங்க. கண்டிப்பாக. அதை பற்றி சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.
பின்னாடி நாய் எட்டி வரைக்கிறீங்க பார்த்து.